இனிய காலை வணக்கம். 24/6/2026 புதன்கிழமை. இன்றைய தீக்கதிர் தலையங்கம். அதல பாதாளத்தில் நாட்டின் உள்கட்டமைப்புத் துறை. தலைப்பின் விளக்கம். ஒன்றிய பாஜக அரசு தனது வெற்று முழக்கங்களாலும் கார்ப்பரேட் சார்பு கொள்கைகளாலும் நாட்டின் பொருளாதார அடித்தளத்தை முற்றிலுமாக சிதைத்து வருகிறது என்பதற்கு தற்பொழுது வெளியாகியுள்ள மிக முக்கிய தொழில்துறைகளின் உற்பத்தி தரவுகளே சாட்சியாகும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் 8 முக்கிய உள்கட்டமைப்பு துறைகளின் வளர்ச்சி கடந்த மே 2026இல் வெறும் 0.5% கடுமையாக சரிந்து வீழ்ச்சியடைந்துள்ளது. இது கடந்த 21 மாதங்களில் இல்லாத இரண்டாவது மிக மோசமான சரிவாகும் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் அப்பட்டமாக காட்டியுள்ளன. பொருளாதார வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளபடி கடந்த ஆண்டு மே மாதத்தில் 1.2% இருந்த வளர்ச்சி இந்த ஆண்டு பாதியாக குறைந்து ஏமாற்றமளித்துள்ளது. குறிப்பாக நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் கச்சா எண்ணெய் உற்பத்தி 4.6%, இயற்கை எரிவாயு உற்பத்தி 4.9% சரிவை சந்தித்துள்ளன. மோடி அரசின் தவறான வெளியுறவு கொள்கைகளால் ஏற்பட்டுள்ள மேற்காசிய பிராந்திய நெருக்கடியின் நேரடி பாதிப்பு இதுவாகும் என இக்ரா அமைப்பின் முதன்மை பொருளாதார வல்லுநரும் எச்சரித்துள்ளார். மேலும் சுத்திகரிப்பு தயாரிப்புகள் 8.7% சரிந்து 3.5 ஆண்டுகளில் இல்லாத மிக மோசமான நிலையை எட்டியுள்ளதோடு நிலக்கரித்துறை 9.3% சுருங்கி 10 மாதங்களில் இல்லாத வீழ்ச்சியை கண்டுள்ளது. நாட்டின் முதன்மை தொழில்களான எஃகு 5%, சிமெண்ட் 8.4% வளர்ச்சி குறைவை சந்தித்து முடங்கி கிடக்கின்றன. உரத்துறை தொடர்ந்து 3வது மாதமாக 0.9% சுருங்கியிருப்பது நாட்டின் விவசாய பாதுகாப்புக்கே விடப்பட்ட சவாலாகும். உற்பத்தி துறையின் இந்த முடக்கம் உற்பத்தி சங்கிலியை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பறித்து கடுமையான நுகர்வு சரிவை ஏற்படுத்தி வருகிறது. இத்தகைய இமாலய பொருளாதார தோல்விகளை மூடி மறைக்க மோடி அரசு வழக்கம் போல் போலியான வளர்ச்சி பிம்பங்களை ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்து மக்களை ஏமாற்ற துடிக்கிறது. நாட்டின் தொழில் உள்கட்டமைப்பை தாராளமயமாக்கல் என்ற பெயரில் பன்னாட்டு கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்த்ததன் விளைவை தேசம் இப்பொழுது அனுபவிக்கிறது. நாட்டின் பொருளாதார பேரழிவை நோக்கிச் செல்லும் மோடி அரசின் மக்கள் விரோத கார்ப்பரேட் ஆதரவு கொள்கைகளை முற்போக்கு சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து வீரியத்துடன் அம்பலப்படுத்த வேண்டும். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி. தோழமையுடன் வணக்கம்.